அனைவருக்கும் வணக்கம். ஒரு பூடு, இந்த இதை வந்து பூடு பல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில். மற்ற ஊரில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னடா பாய் இன்னைக்கு பூடை வச்சு மேஜிக் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது நம்மளுடைய நண்பருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீ சொல்ல போகிறேன். அதாவது இப்போ ஆன்லைனில் பொருள் வாங்குறது வந்து ஒரு சகஜமான விஷயமா போச்சுப்போம். எந்த பொருள் எடுத்தாலும் சரி, சாப்பாடு வரைக்குமே இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த பூடு, இப்போ பூடு என்ன ரேட்டுன்னு இப்போ எல்லாருமே தெரியும். ஒரு 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 மாசமாவே பூண்டோட விலை வந்து ஜாஸ்தி தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ பூண்டு வந்து 400 இருந்தது. கரண்டா இன்னைக்கு 380 இருக்குது. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர், நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்ல 1 கிலோ பூண்டு 220 ப்ரைஸ் பண்ணியிருந்து அதை பார்த்துருக்காரு அவர். அந்த ஆன்லைனில் விலை பார்க்கும்போது கடையில் வாங்கக்கூடிய ரேட்டு 450 வரைக்கும் இருந்திருக்கு பூண்டோட விலை. இவர் 220 அதில் ப்ரைஸ் போட்டிருந்ததுனால வாங்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. 1 கிலோ பூண்டு ஆவரேஜா இந்த அளவு இருக்குமா, ஒரு கவரில் போட்டால் இந்த அளவு இருக்கும். அப்போ இவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ணி 2 நாள்லேயே பூண்டு வந்திருக்குது. பார்சல் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்கெட்டில் பார்சல் வந்திருக்குது. அப்போ ஒரு வாங்கினவருக்கு பூண்டை ஆர்டர் பண்ணவருக்கு ஒரு டவுட்டு, என்னடா பூண்டு 1 கிலோ பூண்டு எப்படி இந்த பாக்ஸில் வந்துச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு டவுட்டில் என்ன பண்ணாரு, அந்த பார்சல் கொண்டு வந்த நபர் பக்கத்தில் வச்சு அந்த பார்சலை பிரிக்கிறார். பார்சலை பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 10 பீஸ், இதே மாதிரி ஒரு 10 பீஸ் அந்த அந்த பார்சலுக்குள்ள இருக்குது. 10 பீஸ் அவர் டவுட் வந்தனால அந்த பார்சலை அவர் முன்னாடி பிரிச்சு பாக்குறாரு. அந்த பார்சல் கொண்டு வந்தவர் முன்னாடி பிரிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி 10 பீஸ் பூண்டு இருக்குது. 220 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உடனே அங்கே வச்சு அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த 10 பூண்டு யாரோ 220 கொடுப்பாங்களா. நான் 1 கிலோ ஆர்டர் பண்ணதுல 1 கிலோவுக்கு தான் பிரைஸ் போட்டிருந்து 220. ஆனால் வந்தது இந்த மாதிரி ஒரு 10 பீஸ் தான். இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாகி போச்சு. அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி ஃபேக்கான வியாபாரமும் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணக்கூடிய, அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நாம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த பொருள் உங்களுக்கு பார்சலில் வருது. மேபி அந்த பார்சலில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கொண்டு வரக்கூடிய நபர் பக்கத்தில் வச்சு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. முடிஞ்ச அளவு கேஷ் ஆன் டெலிவரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் நீங்கள் கார்டோ அல்லது ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பணம் போட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு வியாபாரம் நடக்கும்போது நமக்கு அந்த பணம் ரிட்டர்ன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அதிகமாக பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்சல் வரும்போது நீங்கள், உங்களுக்கு மேபி அதில் டவுட் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் அவர்கிட்ட வச்சு நீங்கள் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அதான் ரொம்பவே நல்லது. இது நம்மளுடைய நண்பருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த தகவலை சொன்னாங்க. அதனால நம்ம அந்த வீடியோவை இன்னைக்கு போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.